ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்வோம். இந்த செய்தியினுடைய தலைப்பு வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். சரி, அதற்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொண்ட வசனம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதாதிருக்கிற மரத்தை போட்டிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நம்ம எப்படி இந்த போதனை ஆரம்பிச்சோன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மரத்தை குறித்து சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார். அந்த மரம் தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தை போட்டிருக்கிறது. அதே போல இந்த மரத்தை குறித்து இன்னொரு வசனத்துல நாம் பார்த்தோம், எரேமியால வாசித்தோம் இல்லையா? உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம் என்று பார்த்தோம். ரெண்டுமே ஒரு பிக்சர் அது காட்டுது பாருங்க, ஒரு மரத்தை குறித்து. இப்ப கனி தருகிற மரம், இலை உதிராதிருக்கிற மரம், உஷ்ணம் வருகிறதை காணாமல், அதாவது சூழ்நிலை எப்படி இருந்தா கூட அந்த சூழ்நிலை அந்த மரத்தை பாதிக்கல. உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும், மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரம். ஆமென். எவ்வளவு அற்புதமா போட்டிருக்கு பாருங்க. வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிற மரம். வருத்தமின்றின்ற வார்த்தை ரொம்ப ஆழமா இருக்கு. எஃபர்ட்லெஸ்ஸா, ரொம்ப கஷ்டப்படாம கனி உண்டாகுது. கனி கொடுக்கிறது தப்பவே இல்லை, அது வெற்றிகரமா தான் இருக்குது. அது அந்த மரம் எதற்காக உண்டாக்கப்பட்டதோ அது நிறைவேற்றுகிறது, கனி கொடுக்கிறது. ஏன் அந்த மரம் அப்படி கனி கொடுக்கிற மரமா இருக்கிறது, செழிப்பான மரமா இருக்கிறதுன்னு கேட்டா, ஆரோக்கியமான மரமா இருக்கிறது ஏன்னு கேட்டா, ஒரே ஒரு காரணம், அது நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம். நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம். அங்க பார்க்கும்போது பார்த்தோம், தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதுமான மரம். அந்த மரம் ஏன் அப்படி இருக்குன்னு கேட்டா, அதுக்கு தேவையான சப்ளை என்ன செய்து கிடைச்சிட்டே இருக்குது. அது அங்கதான் இருக்குது. நீர்க்காலின் ஓரமாய் நடப்பட்ட மரம், தண்ணீர் அண்டையில நாட்டப்பட்ட மரம், கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிற மரம். கனெக்டிவிட்டி எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த மரத்துக்கு தேவையான தண்ணீர் இருக்கிற இடத்துல அந்த சோர்ஸ் அதுதான், அங்கதான் இருக்குது. எங்கேயோ தண்ணியை பிடிச்சிட்டு இந்த மரத்துக்கு ஊத்தல. அது இருக்கிற இடமே என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சோர்ஸோட கரண்ட் ஆகிருக்குது. சோ நம்ம பார்த்தோம், அந்த மரம் ஒரு மனுஷனை குறிக்குது. அந்த மனுஷன் அவனை குறித்து சொல்லப்படும் பொழுது அவன் செய்வதெல்லாம் பாக்கியம் போட்டிருந்துச்சு. இன்னும் சொல்லப்போனா அவன் பாக்கியவான். அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷன், சந்தோஷமான மனுஷன் என்று பார்த்தோம். அப்ப அந்த மனுஷன் அந்த மரத்தை போல இருக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டது போல இந்த மனுஷன் ஒரு விஷயத்தை நாட்டப்பட வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீர்க்காலம் ஓரமாய் நாட்டப்படணும். அப்ப இந்த மனுஷன் அந்த மரத்தை போல இருக்கணும் அப்படின்னா, அவன் செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்றால், அதற்கும் அவன் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் அவன் வசனத்தை தியானிக்கிற மனுஷனா இருக்கணும். இரவும் பகலும் கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் பாக்கியவான். பல காரணம் கிடையாது, அதை நம்ம ஆழமா பற்றி கொள்ளணும். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கிறது நல்லது, கேட்கறது நல்லது. அதற்கு மேலாக அது எங்க போய் முடியும்னு கேட்டா, கர்த்தருடைய வசனத்தை சிந்திக்கிற மனுஷனாக மாறும் பொழுதுதான் நாம் பலன் அடைகிறோம் என்று நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாம வார்த்தையை தியானிக்கிறது மூலமாக, சிந்திப்பதன் மூலமாக என்ன விதமான மாற்றம் நமக்குள்ள உண்டாகிறது நம்ம பார்க்க போகிறோம். வசனத்தை தியானிக்கிறது மூலமாக நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுவதை விட தெய்வம் நம்மை மாற்ற விரும்புகிறார். ஒவ்வொரு விஷயத்துல ஒரு சேலஞ்சை பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அது குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சேலஞ்ச் இருக்கலாம், நம்முடைய சரீரத்துல ஒரு சேலஞ்சை நம்ம சந்திச்சு கொண்டிருக்கலாம். சிலருக்கு ஊழியத்துல சேலஞ்சஸ் வரலாம், சிலருக்கு வேலையில, இப்படி நிறைய சேலஞ்சஸ் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டவர் அந்த அவைகளெல்லாம் வெளியே மாற்றுறதை விட முதல்ல நம்மை மாற்ற விரும்புகிறார். ஏன்னா நம்ம ஒரு சேலஞ்சை முடிச்சோம்னா இன்னொரு சேலஞ்ச் வரதான் செய்யும். பரலோகத்துக்கு போனாதான் பிரச்சனை இல்லாம இருக்கும். இங்க இருக்கிற வரைக்கும் தடைய, மலைகளை, மனுஷர்களை, சோர்வை உண்டாக்குற சூழ்நிலையில எதையாவது ஒண்ணு பிசாசு போடதான் செய்வோம். நம்ம அதை போக்கஸ் பண்ணா தப்பு பண்ணிடுவோம். எதை செய்யணுமோ அதை செஞ்சோம்னா அது எல்லாவற்றையும் மேற்கொள்ள ரொம்ப ஈஸி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஏதாவது ஒரு காரியம் நான் பிரச்சனை எதிர்பார்க்க சொல்லல. வேதத்துல நிறைய நல்ல வசனங்கள் இருக்குது. நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நமக்கு சம்பூரமாய் கொடுக்கிற ஜீவன தேவன் போட்டிருக்கு இல்லையா? இந்த வாழ்க்கையை நமக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி நமக்காக நன்மையை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அநேக நல்ல வசனங்கள் பைபிள் இருக்குது. அதை அனுபவிக்க முடியாது நம்ம கர்த்தர் மேல வச்சிருக்காரு. நான் உங்களை அடிமைத்தனத்தின் தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும்
விசாலமான தேசத்தை கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு இறைவன் கர்த்தர் சொன்னார். அதுதான் தேவனுடைய சித்தம். பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம். அந்த கானான் தேசத்துக்குள்ள அதை குறித்து வாசிக்கும் போது அங்க இருக்கிற நன்மையை அனுபவிக்கும்படி கர்த்தர் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அதனால மனதுல தவறா எதிர்பார்க்க கூடாது. அப்படி அவர் ஆயத்தம் பண்ண சிலுவையின் மூலமா ஆயத்தம் பண்ணின அந்த நல்ல வாழ்க்கை அனுபவிக்கணும்னா கூட நம்ம தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. சொல்ல வந்தது என்னன்னா, பிசாசு அவன் போடுற தடை, இந்த மனுஷரை விரோதமா எழும்புவது, இதெல்லாம் நம்ம நோக்கி பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா ஒன்னொன்னே நம்ம என்ன செய்யணும், அப்படியே பார்க்க வேண்டியதுதான். அதோடு யுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் பாருங்க. ஆனா அதெல்லாம் ஓரமா வச்சுட்டு செய்ய வேண்டியது எதுவோ நம்ம செய்யணும். ஒரு நல்ல உதாரணம் ஞாபகம் வருது எனக்கு. ரூபாய் நோட்டு இருக்கு. அந்த நோட்டுல நல்ல நோட்டு கள்ள நோட்டுன்னு இருக்கு இல்லையா? நீங்க கள்ள நோட்டு எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய கள்ள நோட்டு இருக்கும். கள்ள நோட்டுல நிறைய மிஸ்டேக்ஸ் இருக்கும். அது நிறைய இப்படி இருந்தா கள்ள நோட்டு, கள்ள நோட்டு, இப்படி இருந்தா கள்ள நோட்டு அப்படின்னு சொல்றது அப்படி அர்த்தம் கிடையாது. அது நிறைய தவறுகள் இருக்கும். ஆனா நல்ல நோட்டு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது மாதிரி நெகட்டிவ் சைடை ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. என்ன செய்யணுமோ அதை செய்யும் பொழுது எப்படிப்பட்ட தடைகள் வந்தாலும் நாம கண்டிப்பா இந்த பூமியில இயேசுக்கு வெற்றிகரமா வாழ போறோம், செழிப்பா வாழ போறோம், தீர்க்க ஆயுசா வாழ போறோம், ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவோம், தேவ நமக்கு வயத்துக்கு திட்டத்தை முடிப்போம், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்போம். இததான் இந்த தியானம் செய்ய போகிறது. தியானம் பண்றதுனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனது சம்பந்தப்பட்ட ஒன்று. ஏன்னா நான் சொன்ன மாதிரி நம்முடைய சூழ்நிலையை மாற்றுவதற்கு முன்பாக அதை கர்த்தர் பார்த்துக்கிடுவார். கர்த்தர் முதல்ல நம்மை மாற்ற விரும்புகிறார். அப்படி வசனத்தை நம்ம தியானிக்கும் போது நம்முடைய எண்ணங்களை மாற்ற விரும்புகிறார். கர்த்தர் நமக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குகிறார். உதாரணத்துக்கு நம்முடைய எண்ணங்கள்ல, தாட்ஸ்ல மாற்றத்தை உண்டாக்க விரும்புகிறாரு. நம்முடைய மனப்பான்மைகள்ல, ஆட்டிடியூட்ஸ், நம்முடைய உணர்ச்சிகள்ல, எமோஷன்ஸ்ல அதை ஆளுகை செய்ய விரும்புகிறாரு. நம்முடைய கண்ணோட்டத்தை மாற்ற விரும்புகிறாரு. எல்லாமே நமக்குள்ள உள்ள இருக்கிற காரியங்கள். அதன் மூலமாக நம்முடைய செயல்பாடுகளை மாற்ற விரும்புகிறார். ஆமென். வசனத்தை சிந்திக்கிறது வெளியே மாற்றத்தை உண்டாக்குன்றது அதை அவர் பார்த்துக்கிடுவார். முதல்ல நம்மளை மாற்ற விரும்புகிறார் கர்த்தர். அப்ப என்ன மாற்றத்தை உண்டாக்குகிறது? அது நம்முடைய எண்ணங்கள்ல மாற்றத்தை உண்டாக்குவது, தாட்ஸ்ல மாற்றத்தை உண்டாக்குவது, நம்முடைய ஆட்டிடியூட்ஸ்ல மனப்பான்மைகளை மாற்றத்தை உண்டாக்குகிறது, நம்முடைய மென்டாலிட்டி அது மாத்துது, நம்முடைய உணர்ச்சிகளை அது ஆளுகை செய்கிறது. நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உணர்வுபூர்வமா நீங்க பாதிக்கப்படுறீங்க அப்படின்னா, இன்னைக்கு யாரோ அப்படி ரொம்ப சிரமப்படுறீங்க உங்க குடும்பத்திலேயோ, எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிறார், நீங்க ரொம்ப மன ரீதியில ரொம்ப கஷ்டப்படுறீங்க, உங்களை உணர்வுபூர்வமா பிசாசு தாக்குறான், மற்ற மனுஷங்களை பயன்படுத்தி அங்க உங்களுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்க பாக்குறான். நான் கர்த்தர் சொல்றாரு, போக்கஸ் அங்க வைக்காம என் வார்த்தையை தியானின்னு சொல்லுகிறார். வசனத்துக்கு கவனத்தை செலுத்து. வசனத்தை வாசிக்கிறதுலையும் கேட்கறதுலையும் அதை சிந்திக்கிறதுலையும், குறிப்பாக இந்த புஸ்தகம் கொடுக்கப்பட்ட நோக்கம் இயேசுவை தியானிக்கும்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னை பத்தி சிந்தி, நான் யார் என்பதை சிந்தி, கிறிஸ்துவுக்குள்ள நீ எப்படி ஆக்கப்பட்டிருக்க என்பதை சிந்தி, நான் கூட இருக்கும்போது என்ன ஆகும் என்பதை சிந்தி. இப்படி பல காரியங்கள் பைபிள்ல இருக்கு பாருங்க. அதனால போக்கஸை மாற்ற விரும்புறாரு. உங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்க பிரச்சனை கிடையாது அருமையானவர்களே. உங்களை உணர்ச்சி வசப்படுத்துறாங்க இல்லையா, அவங்க பிரச்சனை கிடையாது. அந்த ஆள் மாறிட்டே இருப்பாங்க. நீங்க குடும்பத்துல இருந்தீங்கன்னா ஒரு 2 பேர் இருப்பாங்க, அதுக்கு ஒருத்தர் இருப்பாரு. நீங்க வேலைக்கு போனா இன்னொருத்தரா மாறுவார். ஊழியத்துல ஒருத்தர் இருப்பாரு, சர்ச்சில் ஒருத்தர் இருப்பாரு. இப்படி ஆட்களை மாற்றி இருப்பாங்க. ஆனா பின்னாடி இருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா பிசாசு. அவன் உங்களை உணர்வுபூர்வமா அவங்களை தாக்க விரும்புகிறான். ஆனா கர்த்தர் சொல்றாரு, அவர் இவரெல்லாம் கிடையாது நம்ம பிரச்சனை. நம்ம வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதத்துல அமர்ந்து அதை தியானிப்பது. அதுதான் தீர்வை உண்டாக்க போகிறது. ஆமேன். இந்த காலை வேளையில அப்படியாக யாராவது இங்க பாருங்க, அது அவங்களுக்கு தான் பிரச்சனை பாருங்க. ஒருத்தருக்கு சரீரத்துல பிரச்சனை அப்படின்னா அது வேதனை உண்டாக்கும், நமக்கு தெரியும். ஒருத்தர் பணத்துல பிரச்சனை அப்படின்னா அது அவருக்கு வேதனையை உண்டாக்கும் இல்லையா? அது போல பாருங்க, ஒரு மனுஷன் அவன் நிம்மதியா இல்லாம அவனை கஷ்டப்படுத்துறது உணர்வுபூர்வமா அவனுக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குறது. இது அவனுக்குள்ளாகவே நடக்கிற ஒன்று பாருங்க. இந்த காலை வேளை கண்களை மூடி எல்லாரும் கரங்களை உயர்த்தி அப்படிப்பட்டவர்களுக்காக ஜெபிப்போமா? ஆமென். இந்த ஜெபம் மாற்றுமா அப்படின்னு கேட்டா, ஆமா. எப்படி மாற்றுன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் ஆவியானவர் அவங்கள தொடுவாரு, ஆவியான இடைபடுவாரு, அவங்க மனதுல ஒரு மாற்றத்தை உண்டாக்குவாரு. நான் நம்புகிறேன். அவங்கள சரியான திசையில நடத்துவார். ஹல்லேலூயா, துதிக்கிறோம். அதை எப்படி செய்ய வல்லவரா இருக்கு. கர்த்தாவே, வெளியேறப்பட்ட இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் கர்த்தாவிடம் அவங்களுடைய உணர்வு மண்டலத்தை நாங்கள் தெளிக்கிறோம். கர்த்தாவே, ஒரு விடுதலை உண்டாகட்டும். கர்த்தாவே, சரியான காரியங்களை நோக்கி பார்க்க அந்த மனதை திருப்ப கிருபை செய்யுங்க சாமி. மற்ற காரியங்கள் மீது கவனத்தை வைக்காம வசனத்தை நோக்கி பார்க்க, வசனத்தின்படி பார்க்க
ஒரு மனதை ஒரு திருப்பம் உண்டாகட்டும் ஆண்டவரே, ஒரு விடுதலை உண்டாகட்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலை நீர் மாற்றித் தருகிறதுக்கு நன்றி. அதை நீர் புரிய வைக்கிறதுக்கு நன்றி அப்பா. ஹல்லேலூயா. ஆவியானவர் நீர் உள்ளுக்குள்ள போய் இடைப்படுகிறீர், நீர் போதிக்கிறீர் ஆண்டவரே. உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்ட பாரம் வாசிக்கிறோம். அப்படியாகவே ஆண்டவரே, எங்க எல்லாருக்கும் நீர் போதிக்கிறதுக்கு நன்றி. ஒரு பெரிய விடுதலை உணர்வு மண்டலத்தை உண்டாகிறதுக்கு நன்றி. கிருபை செய்யுங்க சாமி, கிருபை செய்யுங்க. உங்களை நோக்கி பார்க்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே. தகப்பனே, நமக்கு நன்றி செலுத்துக்கிறோம். தொடர்ந்து எங்களிடத்துல பேசுறதுக்காக நன்றி. சரி, அப்ப நமக்குள்ளா மாற்றத்தை உண்டாக்குது. அதை நம்ம என்ன மாத்துது, எதை மாத்துதோ இல்லையோ, தியானம் யாரை மாத்துதோ இல்லையோ, என்னை மாற்றுகிறது. அது கண்டிப்பா என் வாழ்க்கையில ஒரு விளைச்சலை உண்டாக்கும். அதை பார்த்து தான் நம்ம முடிக்க போறோம். இந்த தியானத்தை பத்தி நாம அறிந்து கொள்ளணும் அப்படின்னா, ஒரு நல்ல உதாரணம் நாம வந்து மாடா மாறணும். மாடு. என்ன பாஸ்டர் இப்படி சொல்றீங்க, நம்ம ஆடு தானே? இல்ல, நம்ம என்ன செய்யணும், கொஞ்சம் மாடா மாறணும். இந்த மாடு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு மாட்டை பத்தி தெரியும் இல்லையா? அது இந்த மாட்டுக்கு 4 செரிமான மண்டலம் இருக்கிறது. மாடுனால நம்ம என்ன சொல்லுவோம், பாலை கொடுக்கும், நமக்கு தெரியும். ஓகேவா? முக்கியமானது நாம அதுக்கு ஆகாரத்தை கொடுப்போம், வைக்கல் அதுன்னு புல்லெல்லாம் கொடுக்கணும். அது புல்ல மேயுது, புல்ல மேய விடுறோம். புல்ல மேய மாட்டை கூட்டு போனாங்கன்னா மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். காலையில இருந்து எங்க கூட்டு போறாங்களோ அங்க ஃபுல்லா அது தலையை கவுந்துக்கிட்டு மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். எந்த அளவுக்கு மேய முடியுமோ அந்த அளவுக்கு மேய்ஞ்சிடும். பிரைஸ் தி லார்ட். நாம என்ன சத்தியத்தை என்ன செய்யணும், மேயணும், நிறைய கேட்கணும், நிறைய வாசிக்கணும். அதோட நின்றாது. முதல்ல அந்த மேய்கிறது ரொம்ப முக்கியம், அந்த கேட்கறது ரொம்ப முக்கியம், அந்த வாசிக்கிறது ரொம்ப முக்கியம், சபைக்கு போறது ரொம்ப முக்கியம். அப்படி பண்ணிட்டு அந்த மாடு என்ன செய்யும், எந்த அளவுக்கு மேய முடியுமோ மேய்ஞ்சு அதை டெபாசிட் பண்ணி வச்சுக்கிறோம் வயிற்றுக்குள்ள. அப்படியே அது என்னவாகாது, பாலா மாறாது. உள்ள ஒரு விஷயம் நடக்குது, அங்க செரிமானம் நடக்குது. அது எடுத்துக்கொண்ட அந்த ஆகாரத்தை என்ன செய்யுது, செரிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் அது என்ன மாறுது, பாலா மாறுது. நல்ல புல்ல மேய்ஞ்சதுக்கு அப்புறம் ஒரு இடத்துல போய் அமர்ந்துருது. நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த மாட்டு கொட்டாய்கள்லாம் பாத்தீங்கன்னா மாடு அமைதியா உட்காந்துருக்கும். நல்ல புல்ல வைக்கல மேய்ஞ்சிட்டு அப்படியே வாயை அசைக்கும் பாருங்க. வயிற்றுல உள்ள இருக்கிற அந்த வைக்கல வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே கொண்டு வரும். அந்த புல்ல வெளியே கொண்டு வரும். வெளியே கொண்டு அமைதியா வாய்க்கு கொண்டு வாயை அசைப்படும் பாருங்க. பார்த்துருக்கீங்களா? வாயை அப்படி இப்படின்னு அசைக்கும். அசைச்சு அப்படியே மெல்ல ஆரம்பிக்கும். அப்படியே அது சக்கையா மாறும் பாருங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க. அதை நல்ல மென்னு சில நேரங்கள்ல தேவையில்லாத கூட வெளியே துப்பிட்டு அப்படியே சார மாத்திரம் அதை எடுக்க ஆரம்பிச்சு. அது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா 4 செரிமான மண்டலம் இருக்கு இல்லையா, ஒன்றன் பின் ஒன்றாக திரும்ப கொண்டு திரும்ப எடுத்துட்டு மேய்ஞ்ச அந்த புல்ல எடுத்துட்டு அந்த வைக்கல வெளியே கொண்டு அதை வாயில கொண்டு அசை போட ஆரம்பிக்கும். அசைஞ்சு வாயில அசை போடும். அப்புறம் வாயில அசை போடுவதன் மூலமாகத்தான் புல்லுக்குள்ள அந்த வைக்கலுக்குள்ள கொடுக்கப்பட்ட ஆகாரத்தில் இருக்கிற அந்த சத்தை எடுத்துக்கணும். எந்த அளவு வாயில வச்சு வயிற்றுல இருக்கு, அதை வாய்க்கு கொண்டு வாயில வைத்து எந்த அளவுக்கு அரைக்குதோ அந்த அளவு ஆகாரத்துக்கு சத்து பொருள் எடுக்கும். பிரைஸ் தி லார்ட். உங்களுக்கு நான் சொல்லும் போது மாடு ஞாபகம் வந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். சரியா? ஓகே. அப்ப இது மாதிரி நாமும் பைபிளை வாசிக்கிறோம், நல்லது. அன்னைக்கு நான் சொன்னேன், பிரசங்கம் கேட்கிறோம். இது ரெண்டுலயுமே ஒரு போட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் இன்னைக்கு 20 அதிகாரம் வாசித்தேன், சந்தோஷம், தோத்துறோம். இன்னைக்கு நான் 5 பிரசங்கம் கேட்டேன், நல்லது. அனுதினமும் நீங்க ஒருத்தரோட பிரசங்கத்தை செய்தி கேட்கறது மிக மிக நல்லது. வாழ்க்கையில ஒரு நல்ல தீர்மானம் கேட்டீங்கன்னா பைபிள் வாசிக்கிறது மாதிரி ஒருத்தருடைய செய்தியை, நல்ல வசனத்தை போதிக்கிற ஒரு செய்தி என்ன செய்யணும், காதுல கேட்கணும், வசனம் காதுல விழணும். ரெண்டுமே நல்லது. இன்னும் ரொம்ப ஆழமா போனோம் அப்படின்னு சொன்னா அந்த மாடு மாதிரி நம்ம எல்லாரும் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அந்த வாசிச்சத அப்படியே அது மேய்ஞ்சத அப்படியே வைத்திருந்து வாய்க்கு கொண்டு வாயில அசை போட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா அது என்னவா மாறிடும், சத்து தனக்குள்ள எடுத்து உள்ள போக ஆரம்பிச்சிடும். அது பாலா மாற ஆரம்பிக்கும். ஆமென். அதே தாங்க நாமும் ஒரு பிரசங்கத்தை 1 மணி நேரம் ஒரு பிரசங்கத்தை கேட்டோம் அப்படின்னா, உண்மையாகவே இதை செய்வோம் என்றால் இது பெரிய மாற்றத்தை உண்டாகும். அதை எங்க கொண்டு வரணும்னு கேட்டீங்கன்னா, நம்ம தியானம் சொல்லும் போது மனது சம்பந்தப்பட்டது. ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி செஞ்சு பாருங்க, கஷ்டப்பட வேண்டாம். அதாவது கண்களை மூடி தியானிக்கிறது, அது ஒரு இது இருக்குது. அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஆனா நான் இன்னைக்கு விஷயத்த உள்ள பதிக்கிறேன். என்னன்னா, எதையாவது ஒரு சத்தியத்தை கேட்டோம் அப்படின்னா, வாசித்தோம் என்றால் முடிந்த அளவுக்கு அதை வாயில அசை போட பாருங்கள். சுருக்கமா அதுல இருந்து ஒரு கண்டென்ட் எடுத்து அதை வாயில சொல்ல ஆரம்பிங்க. அவரின் ஜீவனின் பலனானவர். அது அந்த வசனம் இருக்குது.
அவர் என் ஜீவனின் பலனானவர். சொல்றது பெரிய வித்தியாசத்தை உண்டாக்குவாருமானவர்ல. வாயில கொண்டு வர்றது, வாயில முணுமுணுக்கிறது. ஆண்டவராய கர்த்தர் என் பலன், அவர் என் கால்களை மான் கால்கள் போலாக்கி உயரமான ஸ்தலனை நடக்க பண்ணுகிறார். அது வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நம்ம கேட்கிறோம், வாசிக்கிறோம், நல்லது. இப்ப அந்த கேட்ட அந்த வாசித்த வசனத்தை வாயில வச்சு முணுமுணுக்கிறது பெரிய வெற்றியை கொண்டு வரும். ஹல்லேலூயா. சுகத்தின் வசனத்தை வாயில வச்சு முணுமுணுப்பது, அசைபடுவது உங்க சரீரத்துல சுகத்தை கொண்டு வரும். கேட்ட ஐஸ்வர்யத்தின் வசனங்களை வாய்க்கு கொண்டு வந்து இந்த வாயில வச்சு அசை போடுவது, அதை முணுமுணுப்பது, அது உங்க வாழ்க்கையில ஐஸ்வர்யத்தை கொண்டு வந்து விடும். ஆத்துமாதாயம் செய்யணுமா? எந்த பகுதி எடுத்துக்கொண்டாலும் சரி, நீங்க என்ன சத்தியத்தை கேட்கறீங்களோ அதை நீங்க வாய்க்கு கொண்டு வந்து வாயில வச்சு, எந்த அளவுக்கு வாயில இருக்குதோ, மாடு எப்படி அமைதியா பாருங்க, நல்ல ஒரு இடத்த பாத்துரும். புல்லு மேயறதுக்கு அங்கிட்டு இங்கிட்டு போய் அலையும், வெயில நின்று கூட புல்ல மேய்ஞ்சிரும். மேய்ஞ்சிட்டு இந்த தியானம் பண்றதுக்கு மாத்திரம் அந்த மாடு என்ன பண்ணுகிட்ட, அந்த மாடு அது போய் என்ன செஞ்சிருது, நல்ல நிழலான இடத்தை பார்த்து அமர்ந்துரும், நல்ல சொகுசான இடத்தை பார்த்துரும். மாட்டு கொட்டாய் கீழே போய் நல்லா அமர்ந்து உட்காந்துக்கிறோம், காலை நல்லா அதை மடக்கி ஒரு சைஸா உட்காந்துரு பாருங்க அழகா. அப்புறம் அல்லது மரத்துக்கீழே போய் உட்காந்துக்கிறோம், நிழலான இடத்தை பார்த்து அப்படியே உட்காந்து அப்படி வாய்க்கு கொண்டு வந்து அப்படியே தலையை ஆட்டி 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 வாயை அசைச்சு 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 அசை போட ஆரம்பிக்கும். அது போல தியானத்தை நீங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஒரு காரியம், கேட்ட சத்தியத்தை வாயில முணுமுணுப்பது. எத்தனை பேர் மாடா மாறிட்டீங்க? சாரி, எத்தனை பேர் தியானிக்க போறீங்க? ஆமே. சரி, முதலாவது நம்ம வசனத்தை சிந்திக்கிற ஆளா மாறும் பொழுது, ஓகே, உதாரணத்துக்கு நீங்க 1 நாளாகும் 20ஆம் அதிகாரம் ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். 1 நாளாகும் 20ஆம் அதிகாரத்துல அதுல யாரை பத்தி போட்டிருக்கு? யோசபாத்தை குறித்து அங்க போட்டிருக்கு. யோசபாத்துக்கு விரோதமாக 4 ராஜா யுத்தம் பண்ண வர்றாங்க. அது பாத்தீங்கன்னா 2 பக்கம் தாங்க இருக்கும் அந்த 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 பகுதி ஆனா நீங்க அதை உட்காந்து வாசித்து பாருங்களேன். நீங்க உட்காந்து வாசிச்சுட்டு அல்லது அது சம்பந்தமா பிரசங்கத்தை கூட கேளுங்களேன். இந்த யுத்தம் உங்களுடையது இல்ல, கர்த்தருடையது. அதான் சாராம்சம். சரி, ஓகே. ஆனா நீங்க மாத்திரம் அந்த 2 பக்கத்தை உட்காந்து நீங்க வாசிச்சீங்கன்னா, அல்லது சம்பந்தமான பிரசங்கத்தை கேட்டுட்டு நீங்க உட்கார்ந்து பாருங்களேன். நீங்க உட்கார்ந்து ஸ்டடி பண்ணி வாசித்து பாருங்க. மிக ஆழமான சத்தியங்கள் நீங்க அறிந்து கொள்வீங்க. கண்கள் திறக்கப்படும். அது உங்களுடையதாக மாறிவிடும். 2 பக்கம் தான் ஆக்சுவலா, ஆனா அதுல நிறைய ஆழமான சத்தியம் இருக்குது. அந்த மாதிரி நீங்க ஏதோ ஒரு பகுதி நீங்க தியானிக்கிறீங்க அப்படின்னா, முதல் விஷயம் என்ன நடக்குது? தியானத்தின் மூலமாக நீங்க சந்திக்கிற சூழ்நிலையை விட அது உங்களை பெரியவர்களாக மாற்றுகிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். வசனத்தை தியானமா இருப்பது, இட் மேக்ஸ் யூ பிகர் தேன் யுவர் என்விரான்மெண்ட். நீங்க சந்திக்கிற அந்த சூழ்நிலையை விட உங்களை பெரிய ஆளா மாத்துது. நீங்க பெருசா தெரியுறீங்க. ஆனா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம வெளியே சந்திக்கிற சூழ்நிலையை பார்த்த உடனே நம்ம என்ன ஆயிரும்? சின்ன ஆளா மாறிடும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எதிரிகளை பார்த்த உடனே அவங்களுக்கு தாங்கள் எப்படி தெரியுறாங்க? வெட்டுக்கிளியை போல தெரியுறாங்கன்னு போட்டிருக்கு பைபிள்ல. ஆனா தப்பு. ஏன்னா அவங்க சரியான தியானத்தை பண்ணல. தியானத்தை அவங்க தப்பா பயன்படுத்திட்டாங்க. சரியா அவங்க வசனத்தை, தேவன் சொன்ன வசனத்தை சிந்திச்சிருந்தாங்க அப்படின்னா, அவங்க அந்த அரக்கர்களை விட இவங்க பெருசா தெரிஞ்சிருப்பாங்க. தான் கூட இருக்கிற கர்த்தர் பெரியவர் என்பதை யோசித்து பார்த்திருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகல. ஆனா உண்மையாகவே வசனத்தை சிந்திக்கிற மனுஷன் வாழ்க்கையில அவன் சூழ்நிலையை விட பெரியவனாக இருப்பான். உதாரணத்துக்கு நம்ம பார்க்கலாம், சீக்கிரமா போலாம். சங்கீதம் 119, 141. நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டவனுமாய் இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். அற்புதமான வசனம் பாருங்க. தாவீது ஒத்துக்கொள்றாரு, ஆமா நான் சின்ன பையன்தான். தாவீது என்ன சொல்றாரு? நான் சின்ன பையன்தான், நான் சிறியவனும், இன்னும் சொல்ல போனா அசட்டை பண்ணப்பட்டவனுமா இருக்கிறேன். எல்லாரும் நான் அசட்டை பண்றாங்க. சரி, இருந்துட்டு போ. 2மே நடக்குது. ஒரு வகையில சொல்ல போனா நான் சின்னவன் தான், இன்னொன்னு எல்லாரும் என்ன பண்றாங்க, என்ன அசட்டை பண்றாங்க. தீர்மானம் எடுக்கிற, ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். அதை நான் என்ன செய்வேன்? சிந்திப்பேன். தாவீதை பத்தி நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி வீட்டுக்கு வராரு. ஈசாய் தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைக்கிறார். ராஜாவை அபிஷேகம் பண்ண போறேன், கர்த்தர் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லும் பொழுது தன்னுடைய எல்லா பிள்ளைகளையும் அழைக்கிறாரு. ஆனா தாவீதை தவிர்த்து. ஒரு ராஜாவா அபிஷேகம் பண்ணணும், இவன் ராஜாவா மாறுவான், இவன் ஒரு ஊழியக்காரனா மாறுவான், இவன் ஒரு பெரிய தொழிலதிபரா மாறுவான், ஏதோ ஒரு நல்ல உயர்வான ஸ்தானத்தை பத்தி யோசிக்கும் போது அதுல தான் தகப்பன் கூட தாவீது அதுல ஃபிட் பண்ண முடியல. அவனுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல, அவன் சின்ன பையன், அவன் ஆடு மேய்க்கிறவன் அப்படின்னு யார் நினைக்கிறா? தகப்பன் நினைக்கிறார். அப்புறம் என்ன பண்றாரு? ஒரு சமயத்துல
கர்த்தரே சொல்றாரு, இல்ல இல்ல, மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் இருதயத்தை பார்ப்பான்னு சொல்லி, உனக்கு வேற பிள்ளை யாரு இருக்கிறாங்களா? இவன் நல்ல ஜெய்ஜாண்டிக்கா நல்ல பெரிய ஆளுகளா, சரீரத்தில் நல்ல புஷ்டியா இருக்கிற ஆளுகளை கூட்டு நிறுத்தியாச்சு. தன் மூத்த பிள்ளைலாம் கொண்டு நிறுத்திட்டாரு. எல்லாம் ராணுவத்தை வேலை பார்க்கறாங்க. ஆனா அவங்க எல்லாம் கர்த்தர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு, ராஜா வாக்குல. ஆனா அப்ப கேட்கிறாரு, இன்னொருத்தர் இருக்கிறான், ஆமா இருக்கிறான், ஆடு மேய்க்கிறான், போய் அழைச்சிட்டு வாங்கன்னு சொல்லி அழைச்சிட்டு வந்து அவன் அபிஷேகம் பண்ண நமக்கு தெரியும். அவங்க தகப்பன் வந்து யுத்த களத்துக்கு அனுப்புறாரு. சண்டை போடுறது கிடையாது. யுத்தம் பண்ண போயிருக்கிற சகோதரி எப்படி இருக்கிறாங்க, அவங்களுக்கு இந்த சில உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு அவனை பார்த்துட்டு வாங்க, விசாரிச்சுட்டு வான்னு சொல்லிட்டு அனுப்புறாரு. அதுக்கு தான் அனுப்புறாரு. உங்களுக்கு நமக்கு தெரியும் அந்த சம்பவத்துல. அங்க போன உடனே அவங்க அண்ணன் திட்டுறான் பாருங்க. இங்க என்னத்துக்கு வந்த? ஆடை விட்டுட்டு எதுக்கு இங்க வந்தேன்னு கேக்குறான். அசட்டை பண்றாங்க. இங்க என்ன காரியம், எதுக்காக வந்தேன்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் அவன் சொல்றான், அங்க இருக்கிற காரியங்களை விசாரிச்சுட்டு என்னால வந்து அங்க இருக்க ஆள்களை அந்த கோலியத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே இவனை கொண்டு போய் என்ன பண்றாங்க, ராஜாவிட்ட கொண்டு போறாங்க. அவன் ராஜா சொல்றான், இங்க பாருப்பா, அவன் சின்ன வயசுல இருந்து யுத்த வீரன், நீ ஆடு மேய்க்கிறவன், உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு யார் சொல்ற? ராஜா சொல்றாரு. இல்ல அவன் சொல்றான். அவன் தன்னோட எக்ஸ்பீரியன்ஸை பேச ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் என்ன சொல்ல வரேன்னா, தகப்பனா இருக்கட்டும், சகோதரனா இருக்கட்டும், ராஜாவா இருக்கட்டும், எல்லாரும் என்ன பண்றாங்க, அவனை அசட்ட பண்றாங்க, அவனை சிறியவனா பாக்குறாங்க மத்தவங்க எல்லாருமே. ஆனா அவனை அப்படி பார்க்கல. அவன் அப்படி இருந்தா கூட அவன் அப்படி பார்க்கல. அவன் சொல்ற சில காரியத்தை நீங்க பாத்தீங்கன்னா, அவன் சொல்றான். வாசிப்போம் இப்ப 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல, 1 சாமுவேல் 17:34. தாவீது சவுலை பார்த்து, சவுல் அப்படி அசட்ட பண்றான். ஆனா தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனை ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவையில் ஒன்றை போல இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்தித்தானே என்றான். பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். பிரைஸ் தி லார்ட். எப்படிப்பட்ட ஒரு டிக்ளரேஷன் பாத்தீங்களா? நமக்கு ஒரு யோசித்து பார்க்கணும் கொஞ்சம். அது எப்படிங்க, சின்ன பையன் அவன் வந்து சிங்கத்தை அடிச்சானா, கரடி அடிச்சானா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாரு வேணா மாதிரி போ, ஆனா கரடிக்கு மேல என்ன செஞ்சு எதிர்பட்டான்னு கேள்விப்பட்டிருப்போம். கரடி ஆனா கொண்டிருக்கான், சிங்கத்தை கொண்டிருக்கான்னு சொல்றான். அது வந்து ஆட்டை பிடிச்சிட்டு போயிருச்சு. நம்ம என்ன செய்வோம்? ஒரு ஆடு தானே போயிட்டு போகுது. உள்ளத்தை பாருங்க. கர்த்தர் வந்து ஒரு மனுஷனை பிளஸ் பண்றாரு அப்படின்னா, அவனை சூஸ் பண்றாரு. அவன் இருதயத்தை பாத்தீங்களா? ஒரு ஆடு தானே போனா போயிட்டு போகுது, நம்ம உயிர் தானே முக்கியம் நினைக்கல. அந்த ஒரு ஆடை சிங்கம் பிடிச்சிட்டு போயிருச்சு. ஆனா இவன் என்ன பண்றான்? போயிடுச்சேன்னு விடாம திரும்ப துரத்தி போய் அதை அடிச்சு அதை வாயிலிருந்து அதை காப்பாத்தி கொன்றேன்னு சொல்லுகிறான். இங்க இருக்க யாரால அதை நம்ப முடியுதா? பாருங்க, சிங்கத்தை நீங்க பாத்திருக்கீங்களா? ஜூல பாத்திருப்பீங்க இல்லையா? அது நீங்க அந்த கூண்டுக்குள்ள இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு நீளமா இருக்குங்க. 7 அடி 8 அடி கிட்ட நீளமா இருக்கும், அகலமா இருக்கும் அப்படியே. ஆனா அதுக்கு முன்னாடி போய் ஒரு சின்ன பையன் வந்து அதை ஜெயித்திருக்கிறானே. அப்ப இது பொய்யா? கிடையாது. ஏதோ வித்தியாசமான காரியம் இருக்கு இல்லையா? ஆமென். அவன் சொல்றான், நான் தான் கொன்றேன். சொல்றது அப்படி சொல்றான், நான் தான் கொன்றேன்னா அது செல்ஃப் கான்பிடன்ஸ் கிடையாது. அடுத்து சொல்றான் அவன், என்னை தப்புவித்த கர்த்தர். ஆமென். அங்க ஜெயிக்க பலன் கொடுத்திருக்காரு. அப்ப சொல்றான், ஏற்கனவே கரடியும் சிங்கத்தையும் ஜெயிச்சிருக்கிறேன், இந்த கோலியத்தை என்ன செய்ய முடியும், ஜெயிக்க முடியும். ஏன்னா இவனுக்கு வந்து இவன் வந்து வசனத்தை சிந்திக்கிற மனுஷன். கர்த்தர் வார்த்தை அவனே சொல்றான், நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டனுமா இருக்கிறேன், ஆனாலும் உமது கட்டளைகளை மறவேன். அவங்க தகப்பன்னு சொல்லியிருப்பார், இவனுக்கு ராஜாவுக்கு சம்மந்தம் இல்ல. அவன் யோசிச்சிருப்பான், ஆமா நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டனுமா இருக்கிறேன், ஆனாலும் உமது வசனத்தை மறவேன். அவங்க சகோதரன் சொல்லியிருப்பான், யுத்தத்துக்கு உனக்கு என்ன சம்பந்தம், ஏன் இங்க வந்த? அவன் சொல்லியிருப்பான் மனசுல, ஆமா நான் சிறியவனும் அசட்டை பண்ணப்பட்டமா இருக்கிறேன், ஆனாலும் கர்த்தருடைய வார்த்தையை மறவேன், அதை சிந்திப்பேன். ராஜாவே சொல்றான், உனக்கு யுத்தத்துக்கு சம்பந்தம் இல்ல, உன்னால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்றான். அப்ப யோசிச்சிருப்பான், ஆமா நான் சிறியவனும் அசைப்படப்பட்டமா இருக்கிறேன், ஆனாலும் உமது வசனத்தை மறவேன். ஒரு மனுஷனை அது வந்து உள்ள பெரிய ஆளா மாத்தது. அதனாலதான் நீங்க கொஞ்சம் யாரையுமே அற்பமா எண்ணிடக்கூடாது. கர்த்தர் ஒரு மனுஷன் எடுத்து அவனுக்குள்ள வசனத்தை போடும்போது அது அவனை பெரிய ஆளா மாத்தும். நமக்கு வெளியே பார்த்து ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கன்னு போட்டிருக்கலையா? வசனத்துக்குள்ள அவ்வளவு பெரிய வல்லம் இருக்கு அருமையானவர்களே. அவனை வேற ஆளா மாத்திரும். அது வந்து இவன் என்னத்த செய்ய போறான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை தான் கர்த்தர். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்ததுன்னு போட்டிருக்கு பைபிள்ல. அந்த வார்த்தையை மாத்திரம் அவன் சிந்திக்கிறாளா மாறிட்டான் அப்படின்னா அவன் தேவனை போல மாறிடுறான்.
பிரைஸ் தி லார்ட். ஆமென். அதுக்கு பல உதாரணங்கள் பைபிள் நம்ம பார்க்கிறோம். பேதுருலாம் பாருங்க, பயப்படுற ஆளா இருந்தாங்க, பயந்து கொண்டிருக்க ஆளா இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் கண்டுபிடிக்கிறாங்க, அவங்க பேசுற தைரியத்தை பார்க்கும்போது இவங்க இயேசுவோட கூட இருந்தவர்கள்னு சொல்றாங்க. ஆமென். எப்படி இப்படி மாறினாங்க? பேதுரு பாத்தீங்கன்னா ஒரு நாணல் மாதிரி இருக்கிற ஒரு ஆள். நாணல்னா என்ன? அங்கிட்டு இங்கிட்டு அசையும். ஆனா கர்த்தர் அவனை எப்படி மாத்தினாரு? கேபாவா மாத்தாரு. ஒரு சபைக்கு தூணா மாத்தினார். இன்னைக்கு நாணல் மாதிரி இருக்கிற ஒரு ஆளை வந்து கர்த்தர் வார்த்தை என்னவா மாத்த முடியும்? தூணா மாத்த முடியும். அந்த பேதுரு மேலதான் கர்த்தர் முதல் சபையை கட்டினார். ஆமென். அப்ப யோசுவாவும் காலேபும் கூட பாத்தீங்கன்னா எல்லா எதிரிகளையும் சந்திக்கிறாங்க. எல்லா எல்லா இவங்க பார்த்தா அதே செங்கடலை பாக்குறாங்க, பார்வோனை பாக்குறாங்க, எல்லா ராஜாக்களையும் எல்லா ராஜாக்களையும் பாக்குறாங்க, யோர்தானை பாக்குறாங்க, எரிகோ பாக்குறாங்க. பட் ஆனா அவங்க ஒருபோதும் வந்து இன்னும் பெரிய அரணான பட்டணத்தை பாக்குறாங்க. அவங்க இவங்கள மாதிரி பேசலையே. பெரிய வித்தியாசம் இருக்குது. ஏன்னா இவங்க வந்து வசனத்தை சிந்திக்கால இருக்கிறதுனால வெளியே இருக்கிற சூழ்நிலையை விட தனக்குள்ள இருக்க கர்த்தர் யாரு, அது மூலமா நாம எப்படி இருக்கோம்னு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களால அப்படி அப்படி பேச முடியுது. 80 வயசுல காலேபு சொல்றாரு, 40 வயசு இருந்த அதே பலனுக்கு இப்பொழுது இருக்கிறது, போக்குவரத்துமா இருப்ப பலன் இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இந்த தேசத்துல இந்த மலை நாட்டை எனக்கு தாரும், நான் போய் சுதந்திரிப்பேன், யுத்தம் பண்ணி எடுப்பேன்றாரு. யாரு? காலேப். நான் சொல்லவா அவங்களுக்கு, நீங்க 80 வயசுல நடந்து ஊழியம் பண்ணுவீங்க. 80 வயசுல பைபிள் ஒருத்தர் மனுஷன் வந்து நான் போய் யுத்தம் பண்ணி நான் அந்த தேசத்தை சுதந்திரிப்பேன். அது ரிட்டையர்மெண்ட் ஆகிற நேரம் கிடையாது. பைபிள் நீங்க பாத்தீங்கன்னா 80 வயசுலதான் நம்ம மோசே வந்து அழைப்பே ஆரம்பிக்கிறாரு. நம்ம மைண்டுக்குள்ள செட் ஆயிருது. 50 மேல தாண்டினாலே 60 தொட்டாலே ஒரு மாதிரி எண்ணங்கள் வந்துருது. எல்லாம் மனது பிரச்சனை தான். இல்ல அருமையானவர்களே, வாழ்நாள் முழுவதும் நம்ம ஆண்டவர் ஊழியம் செய்ய போறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேங்க் யூ டாடி. வாழ்நாள் முழுவதும் நீங்க கர்த்தருக்காக சம்பாதிப்பீங்க. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆட்களை போய் கர்த்தருக்காக சந்திச்சு அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்ற ஆளா இருப்பீங்க. நீங்க ஒரு இடத்துல முடங்கி கிடக்கிற ஆளா இருக்க மாட்டீங்க. அப்படி பார்க்காதீங்க. அப்ப முதலாவது ஒரு சத்தியம், நான் வசனத்தை சிந்திக்கும் போது என் சூழ்நிலையை விட பெரிய ஆளா இருக்கிறேன். சொல்லுவாங்க இல்லையா, எப்படிரா அப்படி சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது மாதிரி. ஆமா, நம்ம வசனத்தை வந்து ஒழுங்கும் கிரமமா உட்காந்து வாசிச்சு அத செய்திகளை கேட்டு அப்படி கண்களை மூடி தியானிக்கிற ஆளா மாற போகும்போது வரும்போது வாயில வசனத்தை முணுமுணுக்கிற ஆளா மாறும் பொழுது சில மாதங்கள் கழிச்சு கண்டிப்பா, நான் சொன்னேன் ஏற்கனவே, முன்னேற்றத்தை மற்றவங்க பாப்பாங்கன்னு போட்டிருக்கல, நீ தேர்கிறது யாருக்கு விளங்கும்படி போட்டிருக்கு. மத்தவங்க சொல்லுவாங்க எப்படிரா அப்படின்னு கேட்பாங்க. சரி, ஓகே. 2வது காரியத்துக்கு நம்ம போவோம். எடுத்தோடனே சூழ்நிலையை பார்த்து பயந்துரும் இல்லையா? ஆனா இந்த வசனம் வந்து ஒண்ணு செய்து, அந்த நம்ம சந்திக்கிற ஒரு பலவீனமான சூழ்நிலை, ஒரு சுகவீனமான சூழ்நிலை, ஒரு தேவை வந்துருது, ஒரு பெரிய நம்மளால செய்ய முடியாத பெரிய காரியம், ஒரு சவால்கள் வந்துருது. இப்படி எது வந்தாலும் சரி, நம்மள தேவனுடைய வார்த்தை என்ன செய்யுது? அதை பார்க்கலும் பெரியவர்களாக மாற்றுகிறது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். 2வது காரியத்தை பாத்தீங்கன்னா, நாம் இந்த வாழ்க்கையின் காரியங்களை ஞானமாக டீல் பண்ண உதவி செய்கிறது. மெடிடேஷன் என்ன பண்ணுது? இட் ஹெல்ப்ஸ் டு டீல் த இஷ்யூஸ் வைஸ்லி. வெற்றிகரமான ஆளா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஞானவானா இருக்கணும். ஆண்டு சொல்றாரு யோசுவா இடத்துல, நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், புத்திமானாய் நடந்து கொள்வாயின்னு போட்டிருக்கு இல்லையா? கரெக்ட். புத்திமானாய் நடந்து கொள்வாயின்னு போட்டிருக்கு. நீங்க தாவீதை பத்தினா நீங்க பாத்தீங்கன்னா, அவன் வந்து மகா புத்திமானாய் நடந்ததை பார்த்து சவுல் பயந்தானா. எப்படி பாருங்க, இது வந்து பெரிய வல்லமை. சரீரத்துல பெருசா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறது அது ரொம்ப முக்கியமானது. 2வது அடுத்து வருது, அதுக்கு ஒரு பலன் இருக்கு. ஆனா ரொம்ப புத்தியாய் நடப்பது அது மத்தவங்களை பயமுடுத்தும். பாருங்க எப்படி இந்த வயசுல இந்த பையன் வந்து இப்படி ஞானமா நடக்கிறான், புத்திமானா நடக்கிறான், புத்திய காரியத்தை செய்யறான் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து வாழ்க்கையில வந்து சவாலை சந்திக்கும் போது சொல்யூஷன்ஸ், பதில்களை கொண்டு வருகிறது. இயேசுவே தேவன் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். முதல்ல இயேசு எப்படி வாக்கப்பட்டிருக்காரு? நமக்கு ஞானமாக மாற்றப்பட்டிருக்கிறார். ஞானம், அறிவு என்ற பொக்கிஷங்கள் இயேசுக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த இயேசு நமக்குள் வாசமாயிருக்கிறார். ஒருவன் ஞானத்தில் குறைவனா இருந்தால் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் யாவருக்கும் சம்பூரமாய் கொடுக்கிறமா இருக்கிற தேவனத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் போட்டிருக்கு பைபிள்ல. ஆமென். வசனம் வந்து ஞானத்தை வாக்கு பண்ணுகிறது. ஜெபிக்கும் போது கர்த்தர் கொடுக்கிறாரு. இயேசு நமக்கு அப்படி ஆக்கப்பட்டிருக்காரு என்பதை நம்ம சொல்லும் போது அது அப்படியே நடக்கிறது. இயேசுவே என் ஞானம், இயேசுவே என் புத்தி, பிறரை காட்டிலும் என்னை 10 மணிக்கு சமர்த்தனாக்குகிறார், தானியேல் போல. அதுக்கும் தியானத்துக்கு ரொம்ப சம்பந்தம் இருக்கிறது. பாருங்களேன், அங்க வாசிப்போம். சங்கீதம் 119 போங்க. சங்கீதம் 119 97 வாசிக்கிறேன். உமது வேதத்தில் நான் எவ்வளவு பிரியமா இருக்கிறேன், நாள் முழுதும் அது என் தியானம். வாசிப்போம். நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை
என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளாக்குகிறீர். உம்முடைய சாட்சிகள் என் தியானமா இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர் எல்லாரிலும் அறிவுனாய் இருக்கிறேன். உம்முடைய கட்டளைகள் நான் கை கொண்டிருக்கபடியால் முதியோர்களை பார்க்கிலும் நான் ஞானமுள்ளவனாய் இருக்கிறேன். பிரைஸ் தான். 3 பேரை பத்தி போட்டிருக்குங்க. என்ன என்ன அப்படின்னா, ஒண்ணு சத்துருக்களை விட எப்படி இருக்குமா, அதிக ஞானமா மாறுறமா. நீர் உம்முடைய கற்பனையில கொண்டு என்னை எப்படி ஆக்குகிறீர், சத்துருக்களிலும் அதிக ஞானமான மாற்றாராம். உமது சாட்சிகளை என் தியானமா இருக்கிறபடியினால், அதாவது பைபிள் இருக்கிற சாட்சியில என்னது, ஆபிரகாமை குறித்து, ஈசாக்கை குறித்து, தாவீதை குறித்து, யோசுவா குறித்து, இதெல்லாம் நம்ம படிக்கும் போது, நீதிமொழி புஸ்தகத்தை வாசிக்கும் போது, இந்த சாட்சிகள்லாம் வாசிக்கும் போது, அது நம்மளுடைய தியானமா மாறும் பொழுது, எனக்கு சொல்லிக் கொடுத்தவங்களை விட எனக்கு போதித்தவரிலும் நான் அறிவுள்ளனா இருக்கிறேன். அப்புறம் அதை கை கொள்றதுனால முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளனா இருக்கிறேன். எத்தனை பேர் அந்த மாதிரி மாற விரும்புறீங்க? 3 பேரை பத்தி போட்டிருக்கு. சத்துருக்கள், நமக்கு போதித்தவர்கள், முதியவர்கள். இந்த 3 பேரை விட ஞானமா இருக்க முடியும். சில நம்ம வசனத்தை தியானிக்கும் போது, வசனத்தை நமக்குள்ள வைத்திருக்கும் போது, கர்த்தர் நமக்கு ஆலோசனை அருளுகிறார் பாருங்க. எதை செய்ய நமக்கு போதிக்கிறார். அவர் சொல்லியிருக்கார் இல்லையா, லாபகரமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானேன்னு சொல்றாரு இல்லையா. லாபகரமா இருக்கிறதை நமக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாய கர்த்தர் நானேன்னுகிறார். நான் ஆமேன்னு சொல்றேன். பிரைஸ் ஆமாண்டவரே. லாபகரமா இருக்கிறத, ப்ராஃபிட்டான காரியங்கள் எனக்கு போதிக்கிறதுக்கு நமக்கு நன்றி. லாபம் உண்டாகுற மாதிரி ஆலோசனை கொடுக்கறதுக்கு நமக்கு நன்றி. சொல்லுவாரா சொல்ல மாட்டாரா? கண்டிப்பா சொல்லுவாரு. அப்ப நாம ஒண்ணு செய்யணும். அந்த ஞானத்தை கர்த்தர் தான் கொடுக்கிறார். ப்ராஸ்பரஸா, வெற்றிகரமாக பெருகிற ஆளா இருக்கணும் அப்படின்னா அது எதை பொறுத்திருக்கு தெரியுமா? நம்ம அறிந்து கொண்ட காரியங்களை சரியான நேரத்தில் அதை என்ன செய்யணும், அப்ளை பண்ணணும், அதை செயல்படுத்தணும். சோ கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு வழியிடத்துல கொடுக்கிறார். நமக்கு போதிக்கிறார். இது எப்படி செய்யணும். ஒரு வேலைக்கு போய் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா அந்த வேலையில கிரியேட்டிவிட்டியா மாத்துது வசனம். நம்மள அந்த காரியத்தை ஞானமா செய்ய வைக்குது. அப்படி ஆகும். நம்புங்க, இது செஞ்சா அது அப்படியே நடக்கும். அதான் நம்ம பாக்குறோம் இல்லையா, தானியேல் பத்தி எல்லாம் போட்டிருக்கு இல்லையா, பிறரை காட்டிலும் 10 மடங்கு சமர்த்தன் ஆக்குறான்னு போட்டிருக்கு. எல்லாவற்றையும் அறியத்தக்க அறிவு ஆக்கினாரும் பார்க்கிறோம். இதெல்லாம் தேவன் செய்யறாரு. நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்றேன், மத்தவங்க சால்வ் பண்ண முடியாத காரியத்தை கர்த்தர் உங்களை கொண்டு சால்வ் பண்ணுவார் உங்க வேலை ஸ்தலத்துல. அப்படித்தான் நடக்குங்க, அப்படித்தான் ஆகும். அது அங்கதான் அங்க வேல்யூ பெருக ஆரம்பிக்கும். நீங்க ஒரு வேலை ஸ்தலத்துல, ஒரு ஊழியத்துல கீ பர்சனா இருப்பீங்க. அப்படித்தான் ஆக்குவாரு. நான் திட்டமா சொல்றேன். நீங்க புதுசா வேலைலாம் சேர்ந்திருந்தீங்கன்னா நான் சொல்றேன் உங்களுக்கு, உங்களை அப்படிதான் கர்த்தர் ஆக்குவார். விசுவாசிக்கிறேன். நீங்க அங்க போனா அங்க சந்திக்கிற பிரச்சனையில அதை பார்த்து தோண்டு போயிடக்கூடாது. நிச்சயமா சொல்றேன், அந்த சவால்கள் வரும். அந்த சவால்களை, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் நீங்க தான் செய்வீங்க. உங்க மூலமா கர்த்தர் தருவார். அப்படி அந்த இடத்த கொண்டு கர்த்தர் நிறுத்துவார். அப்படி பயன்படுத்தும் போதுதான் பாருங்க, நீங்க யாருன்னு யோசேப்பு தெரிஞ்ச மாதிரி தெரிய ஆரம்பிக்கும். யாரு இந்த பையன் அப்படின்ற மாதிரி கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவார். சங்கீதம் 51:6 வாசிங்களேன். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னு போட்டிருக்கு இல்லையா. அது தமிழ் ஒரு மாதிரி வந்திருக்கு. இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்த கரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர்னு போட்டிருக்கு. அது ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, behold you decide truth in the inward parts. உள்ளான இடத்துல கர்த்தர் எதை விரும்புறாரு? ட்ரூத்தை விரும்புறாரு, சத்தியத்தை வைக்க விரும்புறாரு. in the hidden part you will make me to know wisdom. எனக்கு உள்ள போடப்பட்ட வசனத்தை கொண்டு எனக்கு என்ன பண்ணிடுறா, எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்துகிறீ. behold you decide truth in the inward parts. அதாவது உண்மையும் குறிக்கும், சத்தியத்தையும் குறிக்கும். ட்ரூத்னு போட்டிருக்கு பாருங்க. உள்ளான விதத்துல, அடித்தளத்துல உண்மையிலாளா இருக்கணும், ட்ரூத் இருக்கணும். அங்க அந்த உள்ளான பகுதிகள்ல, அந்த ஹிடன் பார்ட்ஸ்ல கர்த்தர் எனக்கு ஞானத்தை தெரியப்படுத்துறார். அப்ப நம்ம வசனத்தை உள்ள டெபாசிட் பண்ணோம் அப்படின்னா, அது தேவையான போது தேவ ஆவியானவர் என்ன பண்றாரு, நமக்கு அதை ஞானமாக, ஆலோசனையாக நமக்கு தருகிறார். ஆமென். சங்கீதம் 16:7 வாசிங்க. சங்கீதம் 16:7. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காரங்களில் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அப்ப கர்த்தர் எப்படிப்பட்ட கர்த்தர்? எனக்கு ஆலோசனை தருகிற கர்த்தர். ரொம்ப முக்கியம் பாருங்க. இயேசு பிறந்த போது இயேசு குறித்து சொல்லப்பட்டது, அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். முதல் வார்த்தை என்னது? அதிசயமானவர். அதுக்கப்புறம் ஆலோசனை கர்த்தர். சரியா சொல்லப்போனா ஆங்கிலத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ஒண்டர்ஃபுல் கவுன்சிலர், ஆச்சரியமான ஆலோசகர். அதான் இந்த இடத்துல போட்டிருக்கு. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயல்களில் மகத்துவமானவர் போட்டிருக்கு இல்லையா. அப்ப அந்த ஆலோசனை ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில வெற்றிகரமா இருப்பதற்கு ஆலோசனை ரொம்ப முக்கியம். நமக்கு ஆலோசனை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளந்திரியங்கள் என்னை உணர்த்தும். அதான் மறுபடியும் போட்டிருக்கு. அந்த
இன்வர்ட் பார்ட்ல உள்ளத்துக்குள்ள என்ன பண்றாரு கர்த்தர் வந்து நம்ம கிட்ட பேசுறாரு, வெளிப்படுத்தாருன்னு போட்டிருக்கு. இந்த வசனத்தை வாசிக்கிறது, கேட்கறது, தியானிக்கிறாளா மாறினாலே இந்த பாவ எண்ணங்கள்லாம் ஓடிடும். இதை பண்ணாதனால அது வருது. அப்புறம் நம்ம ரொம்ப அதை குறித்து ஆவி வருது, ஆவி பாதிக்குது, அந்த ஆவி இந்த ஆவிலாம் ஏன் பேசுறேன்னு கேட்டீங்கன்னா வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. நல்லா கவனிங்களேன். நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைக்கு நீங்க எங்கேயாவது போய் ஜெபம் பண்ணீங்கன்னா அப்படி ஆட்கள் இருக்கிறாங்க. நான் அவங்களை தவறா சொல்லல, தயவு செய்து புரிஞ்சுக்கங்க. இந்த ஆவி உங்களை பாதிக்குது, அந்த ஆவி பாதிக்குது, இந்த சர்ப்பத்தின் ஆவி வந்து சூழ்ந்து இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நான் அதை வந்து நான் மறுக்கல, அதை நான் பொய்ன்னு சொல்ல மாட்டேன். ஓகே, நாம ஜெபிப்போம் அப்படி இப்படி சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அது மூலம் ஒரு விடுதலை உண்டாகும். அப்படிப்பட்ட அபிஷேகம் ஆளுகளை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். ஆனா அதுவே வந்து அதையே நீங்க நாடி போக கூடாது. அது ஏன் அந்த இடத்துக்கு போச்சு தெரியுமா? அந்த மாதிரி ஒரு ஆவி கண்ட்ரோல் பண்ற மாதிரி, டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எல்லாம் வந்தது காரணம் என்னன்னா, நீங்க அதவே நாடி போனீங்கன்னா எந்த ஆவி இருக்குது, என்ன பிடிச்சிருக்கு, என்ன பாக்குறீங்கன்னு நீங்க போனீங்கன்னா உங்க வாழ்க்கையை அது கெடுத்து போட்டுரும். அது அந்த ட்ராக்கு போக கூடாது. சரி, சில வேலைகளை நம்ம ஒரு சிக்கி கொண்ட போது தேவனே நமக்கு என்ன பண்றாரு, ஒரு விடுதலையை அளிக்கிற மாதிரி ஆட்களை அனுப்புறாரு. பட் அது சரியான வே கிடையாது. சரியான வே என்ன தெரியுமா? நம்ம வார்த்தை கவனிக்காதனால இந்த பிரச்சனைக்கு இடம் கொடுத்துருக்கிறோம். ரொம்ப சிம்பிளா சொல்லப்போனா நம்ம சாதாரணமா நினைக்கிறோம். அருமையானவர்களே கவனிங்க, ஆழமான காரியம். நீங்க வந்து எதிர்மறையான வார்த்தை நீங்க பேசுனீங்கன்னா, பேசக்கூடாது பைபிள்ல போட்டிருக்கு இல்லையா? சரி, ஓகே, எதிர்மறையான வார்த்தை நீங்க பேசுறீங்க. உதாரணத்துக்கு நான் பலவீனமாவே ஆக்கிட்டு இருக்கிறேன், நான் ரொம்ப நாள் உயிரோடு இருக்க மாட்டேன், நான் என்னத்த ஆத்மாதாயம் பண்ண போறேன், இனிமேல் இந்த ஊழியத்துல என்ன இருக்க போகுது, இவ்வளவு நாள் ஆகி போச்சு, இப்படி ஏதோ ஒரு புலம்புறேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வேற ஒண்ணும் பண்ணல, நீங்க அசுத்தாவை இன்வைட் பண்றீங்க. அந்த சொல்றோம் இல்லையா, நான் சிறப்பத்தின் ஆவியை பாக்குறேன், அந்த ஆவி வந்து தடுக்குது, இந்த ஆவி இது பண்ணுது, அது வேற ஒண்ணும் எப்படி வரல. நம்ம வார்த்தைக்கு செவி கொடுக்காம வாயை திறந்து பேசின தப்பான வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைக்கு புறமான வார்த்தைகளை பேச 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 நாம தான் இடம் கொடுத்தோம். சில வேளைகள் கர்த்தருடைய வார்த்தையே பேசும்போது யாரு வர்றா? தேவதூதன் கிரியை செய்யறான், அதுவும் நடக்குது. அப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலா அங்க என்ன நடக்குதுன்றது ரொம்ப கவனம் செலுத்த வேண்டாம். நாம வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறோமா? பைபிள்ல வார்த்தை சொல்லபடி செய்யறோமா? நீங்க ஆவி மன்றத்துக்குள்ள போய் நீங்க தலையை விட்டு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்கு அரிமானவர்களே. அந்த ஆவி, இந்த ஆவி, அந்த நான் தேவதூதனை பார்த்தேன், அந்த பக்கம் போக கூடாது. அது ரொம்ப டீப்பா தேவையில்லை, அதை அறிந்து கொள்ளலாம். ஆனா வந்து ஜென்ரலா பொதுவாக நாம வந்து பைபிள் வார்த்தைக்கு செவி கொடுத்தாலே நம்ம மேற்கொள்ற ஆளா இருப்போம். அப்ப நான் சொல்றேன், எத்தனை பேரு கர்த்தருடைய வார்த்தையை நாங்க பேச போறீங்க? ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நான் விரத மனசே மாட்டேன், பேச மாட்டேன். அது எவ்வளவு பெரிய நல்ல தீர்மானம். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒத்துதான் பேசுவேன், கர்த்தருடைய வார்த்தைக்கு விரதமா பேச மாட்டேன். சூழ்நிலை எப்படி இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை தான் நான் பேசுவேன். அது எவ்வளவு பெரிய நல்ல ஒரு தீர்மானம். ஆமென். இது பெரிய காரியங்களை செய்யும் நம்ம வாழ்க்கையில. ஆக ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர் என் உள்ளத்துல வெளிப்படுத்துகிறார். நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை கேட்கறதுக்கும் வாசிக்கிறதுக்கும் இது ரெண்டையும் செஞ்சு இன்னும் டிஸ்டர்ப் ஆகுறேன் அப்படின்னா, அதை தியானிக்காம மனதுல போய் நிறுத்தல அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? அப்பதான் அந்த பாவத்துக்கு இடம் கொடுக்குறோம். நிறைய பேர் இப்ப சர்ச்சுக்கும் போவோம், சரியா, சர்ச்சுக்கும் போவோம், அப்புறம் வசனத்தையும் கேட்போம். ஆனா இருக்கிற பாவம் இருந்துட்டே தான் இருக்கும். ஏன்னா வந்து மனதை என்ன செய்யல, மறுரூபப்படுத்தல, வசனத்தை சிந்திக்கிற ஆளா மாறல. அப்படி மாறும்போது என்ன செய்யறோம்? பாவத்து மேல ஒரு ஜெயம் எடுக்கிறோம். ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போயும் நாம என்ன சிந்திக்கிறோம் என்பதுதான் நம்முடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிறது. நம்ம மறுபடியும் அந்த பாவத்தை தான் சிந்திக்கிறோம் அப்படின்னா அப்படிதான் அந்த டைரக்ஷன் தான் வாழ்க்கை போகும். கர்த்தரை விட்டுறது கிடையாது. ஆனா நம்ம நிறைய காரியம் இழந்து கொண்டிருக்கிறோமே. சுதந்திரிக்க வேண்டிய விஷயத்தை சுதந்திரிக்காம நம்ம தப்பான பாதையில போறோமே. அப்புறம் திரும்ப கர்த்தர் ஒரு ஆள் அனுப்பி நமக்காக ஒருத்தர் ஜெபம் பண்ணி உபவாசிச்சு ஏதோ வழியில நடந்து திரும்ப யூட்டர்ன் போட்டு வர வேண்டியது இருக்குது. அது தேவையில்லை இல்ல. சோ பாவத்தின் மீது ஜெயம் எடுப்பதற்கும் வார்த்தை நம்ம என்ன செய்யணும்? தியானிக்க வேண்டியிருக்கிறது. அப்படி அதெல்லாம் ஜெயிக்கும் பொழுதுதான் பாருங்க, இந்த மாதிரி நம்ம சொல்ற மாதிரி நமக்கு உள்ளந்தரியங்கள் இல்ல, கர்த்தர் நமக்கு ஞானத்தை என்ன செய்யறார்? தெரியப்படுத்துகிறார். அந்த லெவலுக்கு நம்ம போறோம். நம்ம 3 பாயிண்டா கூட வச்சுக்கலாமே. இது வரைக்கும் என்ன பார்த்தோம்? வசனத்தை சிந்திக்கும் போது நம்ம சூழ்நிலை விட பெரிய ஆளா மாறணும், நம்ம சந்திக்கிற வியாதியை விட பெருசா ஆளா மாறணும். வசனம் அப்படி சிந்திக்க வைக்குது. அப்புறம் 2வது என்ன பார்த்தோம்? ஞானத்தை அடைகிறோம். வாழ்க்கையில் சந்திக்கிற பிரச்சனைகள் ஞானமா கையாளுக கர்த்தர் நமக்கு ஞானத்தை கொடுக்கிறார். அது வெற்றிகரமா இருப்பதற்கு அவசியமான ஒன்று. ஓகே, வசனத்தை சிந்திக்கிற ஆளா இருக்கும் பொழுது வாலிபன் தன் வழி எதனால் சுத்தம் பண்ணி கொள்ளுவான்? உங்களுடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனாலேன்னு போட்டிருக்கு இல்லையா? எங்க உள்ளத்துக்குள்ள பாவத்து மேல ஜெயத்தை எடுக்க வைக்கிறது, எண்ணங்கள்ல ஜெயத்தை கொண்டு வருது.
4வது காரியம், அந்த பாவத்தின் மீது ஜெயம் உண்டாகும் பொழுதுதான், மனதுல ஒரு ஜெயம் உண்டாகும் போதுதான் எதிர்காலத்தை குறித்து நல்ல கற்பனைகள், தரிசனங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. அதை ஹிண்டர் பண்ணுது பாருங்க. அந்த மருவமாகாத மனது, தவறான காரியங்களை சிந்திக்கிற மனது, கற்பனை செஞ்சு பார்க்கிற மனது அது தடை பண்ணுது. நம்முடைய செழிப்பை, நம்முடைய உயர்வு, நம்முடைய பெருக்கத்தை, தேவன் நமக்கு வைத்திருக்க திட்டத்தை தடை பண்ணுது. அந்த இச்சையின் எண்ணங்கள் நாம இருக்க வேண்டிய இடத்துல நம்மளை கொண்டு போய் விட மாட்டேங்குது. ஆனா வசனத்தை வாசித்து கேட்டு அதன்படி சிந்திக்கிறால நம்ம மாற ஆரம்பிக்கும் பொழுது, கேட்ட வசனத்தை படி சிந்திக்கும் பொழுதுதான் அவங்க பெரிய மாற்றம் உண்டாகும். நாம தான் அதை செய்ய ஆரம்பிக்கணும் கொஞ்சம் கொஞ்சமா. சரி, 4வது காரியம் சுருக்கமா பார்க்கலாம். சோர்வுல இருந்து விடுதலை உண்டாக்குகிறது. வசனத்தை சிந்திக்கும் போது என்ன செய்யுது? சோர்வுல இருந்து விடுதலை உண்டாகிறது. வாசிப்போம். சங்கீதம் 119 சில வசனத்தை சீக்கிரமா வாசிங்க. 113 வாசிங்க. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். எத்தனை பேர் இந்த தீர்மானத்தை எடுக்க போறீங்க? வீண் சிந்தனைகள் என்ன செய்யறேன்? வெறுத்து. எண்ணங்கள்ல யாருக்கு இடத்தை கொடுக்க போறோம்? யோசித்து பாருங்க. சரி, 119லயே 147 வசனத்தை வாசிங்க. 147. அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன், உம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன். உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமுகளுக்கு முன்னே என் கண்கள் விழித்துக் கொள்ளும். இப்படித்தான் சோர்வை மேற்கொள்றாரு. சின்ன விஷயத்துக்கு என்ன பண்ண சோர்ந்து போயிடுறோம் இல்லையா? பிசாசு சோர்வை பயன்படுத்தி உங்களை உட்கார வச்சிருவோம். கத்தற்கா ஒரு பெரிய காரியம் செய்யணும் அப்படின்னா சோர்வுக்கு இடம், சோர்வை மேற்கொள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். சோர்வு ஒருத்தரை அப்படியே உட்கார பண்ணிருப்பாரு. எந்த சூழ்நிலை யாரும் நம்மளை சோர்ந்து போய் உட்கார வச்சிடக்கூடாது. கத்தற்கா நம்ம ஓடுற ஆளா இருக்கணும். அது குறிப்பா பாத்தீங்கன்னா ரொம்ப அறிந்த நபர்கள் போலவே நம்ம சோர்வடைய பண்ணுவோம் பிசாசு. யாருக்காக நம்ம ஓடுறதை நிறுத்தக்கூடாது. யாருக்காகவும் நீங்க வேதம் வாசிக்கிறதையோ, ஜெபிக்கிறதையோ, துதிக்கிறதையோ, சபைக்கு போறதையோ, ஊழியம் பண்றதையோ நிறுத்தக்கூடாது. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நிறுத்தவே கூடாது. உங்களுக்கும் தேவனுக்கு உள்ள உறவை, ஐக்கியத்தை யாருமே பாதிக்க கூடாது. அருமையானவர்களே, அது உங்க கணவனா இருக்கலாம், உங்க மனைவியா இருக்கலாம், உங்க பிள்ளைகளா இருக்கலாம், உங்க பெற்றோரா இருக்கலாம். இந்த பிரச்சனை எங்க இருந்து வரும் தெரியுமா? வெளியே இருந்து வராது, உள்ளுக்குள்ள இருந்து தான் வரும். சோர்ந்து போயிருவீங்க. அங்க ஜெயிச்சிடணும். தேவனுக்கும் எனக்கும் உள்ள ஐக்கியத்தை அது பாதிக்க கூடாது. நான் வேதத்தை வாசிக்கிற நேரத்தை, பிரசங்கத்தை கேட்கிற நேரத்தை, துதிக்கிற நேரத்தை, ஜெபிக்கிற நேரத்தை அது கெடுத்துடக்கூடாது. தாவீது பல காரியங்களை சந்திச்சா கூட சொல்றாரு, உமது வசனத்தை தியானிக்கும்படி குறித்த ஜாமங்களுக்கு முன்பு என் கண் விழித்துக் கொள்ளும் என்று சொல்லுகிறார். நம்ம இப்பதான் பார்த்தோம் 119 97 போட்டிருக்கு, நாள் முழுவதும் அது என் தியானம் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 143 4:5 என்ன போட்டிருக்கு? என் ஆவி என்னில் தேங்குகிறது, என் இருதயம் எனக்குள் சோர்ந்து போகிறது. வாசிப்போம். பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது செய்கைகளை எல்லாம் தியானிக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை யோசிக்கிறேன். ஆமேன், பிரைஸ் தி லார்ட். சோறு வந்த உடனே என்ன பண்றாரு? நம்ம மத்தவங்கள்ட்ட பேசி நம்மளை தேட்டரை பார்ப்போம். ஆனா மெச்சூரான ஆளா மாறணும் அப்படின்னு நாமளே என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரோட செய்ய தியானிக்கணும். கர்த்தரின் கரத்தின் கிரிகளை யோசிக்கிறேன். பூர்வ நாட்களை நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கர்த்தர் என்ன பண்ணாரு? அன்னைக்கு கற்பாரை திறந்து, கண்மலை திறந்து தண்ணீர் கொடுத்தாரே, வானத்திலிருந்து மன்னாவை பொழிய பண்ணினாரே, காடைகளை கொடுத்தாரே, செங்கடலை பிளந்தாரே. ஆமே, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணாரு கர்த்தர்? அது கொஞ்சம் யோசிச்சு பாக்குறோமா நம்ம? அது ரொம்ப முக்கியம். ஆமே. சங்கீதம் 119 95 வாசிங்களே. துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள், நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். எப்படின்னு பாருங்க. அவங்க ஸ்கெட்ச் போட்டுக்கிட்டு இருக்கான், பிளான் பண்ணிட்டு இருக்கான், இவனை எப்படி அழிக்கிறதுன்னு. இவரு உடனே அச்சோ அவங்க அப்படி பண்றாங்களா, இப்படி பண்றாங்களா, இப்படிலாம் பண்ண போறாங்களா அப்படின்னு அவன் அதை கேட்டுட்டு உட்கார்ந்து யோசிக்கல. அவன் தெளிவா சொல்றான், துன்மார்க்கர் என்னை அழிக்க காத்திருக்கிறார்கள். ஆமா, ஆனா நான் என்ன பண்றேன் கேட்டா, ஆனால் நான் உமது சாட்சிகளை சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். அவன் என்னை எப்படி அழிக்கிறதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். ஆனா நான் என்ன பண்றேன்? நான் உங்களுடைய வார்த்தையை தியானிக்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய வேதத்தை தியானிக்கிறேன் ஆண்டவரே. இன்னைக்கு கூட உங்களுக்கு எதிராக பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமா ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நான் என்ன செய்ய போறீங்க? இப்ப அந்த ஆயுதமா, இந்த ஆயுதமா, அவங்க வர்றாங்க, இவங்க வர்றாங்க, இப்ப இப்படி பண்ண போறாங்க, அதை யோசிக்க போறீங்களா? நான் வேதம் சொல்லுது, உனக்கு விரோதமா உருவாக்கப்படும் ஆயுதம், உருவாக்கப்படும், உண்மைதான், உருவாக்கப்படும். எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் போட்டிருக்கு பைபிள். ஹல்லேலூயா, பிரைஸ் எல்லாம். எந்த ஆயுதம் வாய்க்காதே போகும். அது எந்த விதமான ஆயுதமா இருந்தாலும் சரி, வாய்க்காத இருமானவர்களே. அப்ப பாத்தீங்களா, இப்படிதான் அவர் சோர்வை மேற்கொண்டிருக்கிறார். எவனவனும் எனக்கா பிளான் பண்றான். நான் என்ன பண்றேன்? உங்களோட வார்த்தையை தியானிக்கிறேன், நாள் முழுவதும் அதைத்தான் சிந்திக்கிறேன். தியானம் பண்ண வேண்டும் என்று ஜாமத்தை ஒரு டைமை முன்குறிச்சு அதுல தியானிக்கிறேன். சோர்ந்து போகும்போது, இருதயம் கலங்கும் போது கூட நான் என்ன பண்றேன்? நீர் உம்முடைய கரத்தின் கிரியை யோசிக்கிறேன், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உம்முடைய செய்திகளை தியானிக்கிறேன். 5வது காரியம் பாத்தீங்கன்னா,
வசனத்தை தியானிக்கும் போது நம்முடைய மனதை வந்து அது நம்முடைய மைண்டை வந்து அது ப்ராஸ்பரஸ் மைண்டாக மாத்துகிறது, செழிப்பான மனதாய் மாற்றுகிறது, ப்ராஸ்பரஸ் மென்டாலிட்டி உண்டாகிறது. பைபிள் போட்டிருக்கு, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழுகிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி நான் விரும்புகிறேன். உன் ஆத்துமா வாழ்வது போல, உன் மனது வாழ்வது போல, அந்த ரேசியோட தான் வாழ முடியும். இப்ப இன்னைக்கு பாருங்க, அநேகர் வந்து ஊழியம் பண்றவங்க கூட வந்து ஒரு தேவைக்காக மத்தவங்க கேட்கிற நிலைக்கு தள்ளப்படுறாங்க. தேவையில்லை, கர்த்தர் தேவையில்லை சந்திக்கிறவர். ஆமென். அந்த அந்த மரம் இருக்கு, நம்ம சொன்னோம் இல்லையா, மரம் அது கனி கொடுக்கிற மரம், அது நீர்க்காலம், அது வந்து இலை பச்சையா இருக்கிற மரம். அது ஒண்ணு சொல்லுது பாத்தீங்களா, எடுத்தவனே அது ஒண்ணு செய்து அது செழிப்பதான் கொடுக்குது. அந்த மரம் வந்து நீர்க்காலம் ஓரமாய் நாட்டப்பட்டதுனால அது செய்யற முக்கியமான காரியம் வந்து அது செழிப்பாகுதுங்க. தான் தேவைக்காக மத்தவங்கிட்ட போறதோ கடனுக்கு நிலைக்கு தள்ளப்படல. இன்னைக்கு அப்படி இருக்கலாம் ஒருவேளை, ஆனா கர்த்தர் நம்புகிறவனோ கனமடைவான்னு போட்டிருக்கா, கர்த்தர் நம்புகிறவனோ சுகமா இருப்பான்னு போட்டிருக்கா. எல்லாம் முக்கியம், நல்லதுதான். ஆனா வயல் எப்படி போட்டிருக்கு, கர்த்தர் நம்புகிறவனோ செழிப்பான்னு போட்டிருக்கு. இந்த வசனம் ஒரு மனுஷனை செழிக்க வைக்கும், அவனை ப்ராஸ்பரஸான ஆளா மாற்றும். பாருங்க, ப்ராஸ்பரிட்டி தப்பானது கிடையாது. ப்ராஸ்பரா இருந்தாதான் நீங்க நற்கரிகளை செய்ய முடியும், குடும்பத்துக்கு செய்ய முடியும், ஊழியத்துக்கு செய்ய முடியும், உங்களால ஏதாவது காத்து செய்ய முடியும். மனது செழிக்குது, சோல் ப்ராஸ்பர் ஆகுது. ஆத்மா வந்து அறிவில்லாம கிடையாது, ஆத்மா வந்து வறண்டு போய் கிடையாது. ஒண்ணு நடக்காது, ஒன்னும் கிடைக்காது, ஒரே கடன் தான், அப்படி யோசிக்காது. ஆத்மா என்னமா சொல்லும், என் செழிப்பை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையே, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் இம்மையிலே நிறைவாக்குவார். தம்மை விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பனராய் இருக்கிறார். பாத்தீங்களா ஆத்துமா எப்படி இருக்கு பாத்தீங்களா. நானோ கடன் வாங்க மாட்டேன், அனைஜாதியில் கடன் கொடுப்பேன், வானத்தின் மதகளை திறந்து இடம் கொள்ளாம போன்ற ஆசீர்வாதத்தை வரிசிப்பார், எனக்கு கூட கொடுக்கப்படும். இப்படி என்ன செய்து சிந்திக்க ஆரம்பிக்குது. இது சொல்லவா வேணும்? இந்த மாதிரி வசனங்களுக்கு பைபிள்ல ஏராளமான பிளஸ்ஸிங் வசனங்கள் இருக்குது, ஏராளமான பெருக்கத்தின் வசனம் இருக்குது, தேவன் தருகிற ஐஸ்வர்யத்துக்கு உரிய வசனங்கள் இருக்குது. உலகம் தர்றது இல்ல, தேவன் தருகிற ஐஸ்வர்யத்தை பத்தி வசனங்கள் இருக்குது. அவரே தம்முடைய உடன்படிக்கை உறுதிப்படுத்தும்படிக்கு எனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை கொடுக்கிறவர். எவ்வளவு அற்புதமான வசனம். இப்படி சொல்லும் பொழுது நான் சொல்றேன், இன்னைக்கு ஒருவேளை கடன் வாங்குற ஆளா இருக்கலாம், மத்தவங்களை சார்ந்து இருக்கலாம், ஆனா ஒரு டைம் வரும், நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலனை உடனே மாற்றி இருப்பார். ஆமே. அப்ப அது சம்பந்தமான பகுதிகளை வாசிக்கணும். கடைசியா சொல்லி முடிக்க போறேன். ஒரு வசனத்தை சிந்திக்கிறவன் ஏழையா இருக்க மாட்டான், எழுதிக்கங்க. கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து அது சம்பந்தமான பிரசனங்களை, சரியான பிரசனங்களை கேட்டு அதை சிந்திக்கிறவன், கர்த்தர் வார்த்தையை சிந்திக்கிறவன் ஏழையா இருக்க மாட்டான். ஆபிரகாம் ஏழை கிடையாது, ஈசாக்கு ஏழை கிடையாது, யாக்கோபு ஏழை கிடையாது, சாலமோன் தாவீது ஏழை கிடையாது. ஏன் தீர்க்கதரிசிகள் கூட அவங்க ஏழை கிடையாது. அவங்களுக்கு அவசியமா இருந்தா தேவைப்படும் போது ராஜாக்களை எழுப்பி கர்த்தர் அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியும் பணத்தை கொடுத்திருக்காரு. யாரையும் கர்த்தர் கை நீட்டு விடல. ஆமீன். அப்ப நான் சொல்றேன், வசனத்துல தியானமா இருப்பது உங்களை ஐஸ்வர்யவானாக்கும். உங்க மென்டாலிட்டியை வந்து ஐஸ்வர்யவான்ற மனப்பான்மையை உண்டாக்கும், ப்ராஸ்பரஸ் மென்டாலிட்டியை உண்டாக்கும், ஆத்துமா கொழுமை அடையும், சோல் ப்ராஸ்பர் ஆகும். தேங்க்யூ டாடி. கடைசி வசனம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், முக்கியமான வசனம். வாசித்து முடிக்கலாமா? அங்க போங்க. நீங்க அடிக்கடி நீங்க கம்யூனியன் எடுக்கும் போது சொல்லியிருப்பீங்க, 1 கொரிந்தியர் வசனத்தை தியானமா இருக்கிறது உங்களை சுகவானாய் மாற்றும், உங்களை ஆரோக்கியமுள்ளவனாக மாற்றும். நீங்க ஆரோக்கியமா இருப்பீங்க, தீர்க்காயுசா இருப்பீங்க, உங்க நாட்களுக்கு தக்கதா உங்க பலன் இருக்கும், உங்கள் கண் இருளடையாது, பலன் குன்றாது. பிரைஸ் தி லார்ட். ஆமென். எது அப்படி மாத்தும்? ஆரோக்கியமெல்லாம் மாத்துதான். எதுன்னு கேட்டீங்கன்னா வசனத்தை தியானமா இருப்பது. நல்ல உதாரணம் பாத்தீங்கன்னா பைபிள்ல வந்து, இந்த பைபிளோட மிகச்சிறந்த நோக்கத்தை நான் சொல்லவா உங்களுக்கு? மிகச்சிறந்த நோக்கம் தெரியுமா உங்களுக்கு? என்ன தெரியுமா? நீங்களும் நானும் சிலுவையில் நமக்கு அடிக்கப்பட்ட இயேசுவை சிந்திக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த புத்தகத்தோட மிகப்பெரிய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தோட நம்ம இயேசுவை பார்க்கணும். அது குறிப்பாக நமக்கா அடிக்கப்பட்ட இந்த இயேசுவை பார்க்கணும். அதுதான் இந்த புத்தகத்தோட நோக்கம். கொள்ளிவாய் சர்ப்பம் கடிச்சிருச்சு, எல்லாம் சாகுறான். ஆனா கர்த்தர் ஒரு வழிமுறை உண்டாக்க உங்களுக்கு தெரியும். ஒரு வெண்கல சர்ப்பத்தை செஞ்சு உயர்த்தி பிடிக்க சொல்றாரு, கம்பத்துல வைக்க சொல்றாரு, நோக்கி பார்க்கிற எவனும் பிழைப்பான். நான் சொல்றேன், நீங்க பிழைப்பீர்கள், நீங்கள் சுகமடைவீர்கள், நீங்கள் ஆரோக்கியம் அடைவீர்கள். எப்பன்னு கேட்டீங்கன்னா, சரீரத்தை பலவீனம் இருக்குது, ஆனா அதுல இருந்து நீங்க கண்கள் ஏறெடுத்து என்ன செய்யணும்? அந்த பலவீனத்தை பார்க்காம, அந்த அறிகுறியை பார்க்காம உங்களுக்கா அடிக்கப்பட்ட இயேசுவை பார்க்க வேண்டும். அதான் இயேசு சொல்லுவாரு. கம்யூனியன் எடுக்கும்போது நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, காட்டு கொடுக்கப்பட்ட ராத்திரி அப்பத்தை எடுத்து சோத்திரம் பண்ணி அதை பெற்று நீங்கள் வாங்கி புசியுங்கள்,
இது உங்களுக்காக பிக்கப்படுகிற, உங்க சரீர சுகத்திற்காக பிக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கம்யூனியன் எடுக்கும்போது யாரை நினைவு கூறணும்? இயேசுவை நினைக்கணும். வியாதியை நினைக்க கூடாது, பலவீனத்தை நினைக்க கூடாது, இயேசுவை நினைக்கணும். எப்படி பாஸ்டர் நினைக்கிறது? நல்ல சுருக்கமா வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். எதை பாஸ்டர் தியானிக்கிறது? ஏசாயா 53 வாசிக்கணும். ஏசாயா 53 கண்களுக்கு முன்பாக கொண்டு வரணும். அதை தியானிக்கணும். எனக்கா அடிக்கப்பட்டீரே, எனக்கா நொறுக்கப்பட்டீரே, எனக்கா காயப்பட்டீரே, எனக்கு சமாதானம் வரும்படி தண்டனை உண்மையில் வந்தது, உம்முடைய தழும்புகளால் சுகமானேன். எப்படி அடிக்கப்பட்டாரு, அவருடைய முதுகு எப்படி பிக்கப்பட்டது, எப்படி கொக்கிகள் மாட்டி சதை பிச்சு எடுக்கப்பட்டது, எலும்புகளே எல்லாம் எல்லாம் சொன்னாரு. அவர் எப்படிப்பட்ட வேதனை அடைஞ்சாரு. கெத்செமனே தோட்டத்தில் அவர் ஜெபம் பண்ணும் பொழுது ரத்தம் வேர்வை நாளங்கள் வழியா சிந்தினது. எனக்கா அவர் அழுத்தத்தை ஏற்றுக்கொண்டாரு, எனக்கா அவர் பாரப்பட்டாரு. ஏன் பாவத்தை, ஏன் சாபத்தை, ஏன் வியாதிய தரித்திரத்தை அவர் சுமந்திருக்கிறாரு. எனக்காக பாவமான ஆட்டுக்குட்டி, எனக்காக வியாதியாகவே ஆன இயேசு, எனக்காக தரித்திரரான இயேசு, எனக்காக சபிக்கப்பட்ட இயேசு, எனக்காக சர்ப்பமான இயேசு. இயேசு தாமே என்னுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்து தீர்த்தார். ஆமென். அப்ப வேதம் சொல்லுது, அவர் உன் அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன், கற்பம் விழுகிறதும் மரணம் உன் தேசத்தில் இருப்பதில்லை, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதத்தான் பேசணும். செத்து போயிருவேன், எனக்கு ஒரு பயமா இருக்கு, அப்படியாக்கும் இப்படியாக்கும் பேசக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். கற்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி ஆஸ்வதிக்கப்பட்டது, இப்படித்தான் பேசணும். பைபிள் போட்டிருக்கு, கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். அந்த சகலன்றதை தியானிச்சாலே போதும், பெரிய வெற்றி உண்டாகும். எத்தனை வியாதி? கர்த்தர் சகல நோய்களை உன்னை விட்டு விலக்குவார். ஜெபிக்க போறோம், கண்களை மூடுவோம். தேங்க்யூ டாடி, ஸ்தோத்திரிக்கிறோம். அதை மனதுக்கு கொண்டு வருவோம். நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட மரம், தன் காலத்து தன் கனி தருகிற மரம், எழுதா இருக்கிற மரம், இலை பச்சையா இருக்கிற மரம். அந்த ஒரு மாடு எப்படி தியானிக்குது, அது மாதிரி நம்ம தியானத்தை பத்தி பார்த்தோம் இல்லையா? தியானம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, என்ன மாத்துது? சூழ்நிலை மாற்றுறதை விட என்ன மாற்றுகிறது? முதல்ல எனக்குள்ள என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய ஆட்டிடியூட்ஸ், என்னுடைய மனப்பான்மை, என்னுடைய மென்டாலிட்டியை, என்னுடைய பெர்ஸ்பெக்டிவை நான் பார்க்கிற விதத்தை அதை மாத்துகிறது. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். முதலாவது ஒரு விஷயத்தை செய்து நான் சந்திக்கிற சூழ்நிலை விட என்ன அது பெரியவனாக மாற்றுகிறது. ஸ்தோத்திரிக்கிறோம். என்னை ஞானவனாக மாற்றுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு பாவத்திலிருந்து விடுதலை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. துதிக்கிறோம். அது என்ன சோர்வை மேற்கொள்ள வைக்கிறது தியானம். ஹல்லேலூயா. வசனத்தை தியானிக்கும் போது நான் ஐஸ்வரனாக மாறுகிறேன். ஐஸ்வர்ய சிந்தை எனக்கு உண்டாகிறது. நான் வசனத்தை தியானிக்கும் போது நான் சுகமானாக மாறுகிறேன். இயேசுவை நோக்கி பார்க்கிற ஆளா மாறுகிறேன். அங்கிருந்து எனக்கு சுகம் வருகிறது. நன்றி தகப்பனே. வசனத்தை தியானிப்பதன் மூலமாக இப்படிப்பட்ட ஆளா நீங்களை மாற்றுகிறதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.